ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன்லாம் என்னென்ன, எந்தெந்த ஃபீல்டில் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நான் கொடுக்குற லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான லிஸ்ட்டு. இதில் நிறைய விஷயம் விட்டு போயிருக்கலாம். பட் என்னன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கறதுக்கு எந்தெந்த மாதிரியான ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஏஐயோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்குது. எல்லாத்துலேயுமே இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் குடுக்குறேன். ரொம்ப காமனா நம்ம என்னலாம் ஃபேஸ் பண்றோம் நம்ம லைஃப்ல. அத மட்டும் நான் இது பண்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் வெப்சைட். இ-காமர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம Flipkartஓ, Amazonஓ அதுல பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு ஏத்த ரெக்கமெண்டேஷன் வருது. பர்சனலைஸ்டு ஷாப்பிங். அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், என்னென்ன இது வேணும்னு சொல்லி தனித்தனியா வரும். இப்ப நீங்க உங்களோட லாகின் வச்சு பண்ணீங்கன்னா ஒரு மாரி வரும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட லாகின்க்கு வேற மாரி ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ ஆனா வெப்சைட் ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வேற வேற மாரி வரும். ஸோ இந்த மாரி பர்சனலைஸ்டு ஷாப்பிங் இடத்துல ஏஐ யூஸ் பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டானமஸ் வெஹிக்கிள் இன்னும் அட்டானமஸ் வெஹிக்கிள்லாம் இன்னும் கமர்ஷியலைஸ் ஆகல. பட் ஆனா ரிசர்ச் போயிட்டுருக்கு. மேஜர் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் ஆடி, பென்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டெஸ்லா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் வெஹிக்கிள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இன்னும் அது கமர்ஷியலைஸ்டா பீப்பிள் கிட்ட அது இன்னும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் ரெகக்னிஷன். ஸோ ஃபேஷியல் ரெகக்னிஷன் வச்சு இப்போ இது இப்ப இப்ப போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்குன்னு தனி ஆப் இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் இது தப்பு பண்றாங்க, அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மூலியமா அவங்க ஃபேஸ் இது பண்ணாங்கன்னா, அவங்க டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாரி ஃபேஷியல் ரெகக்னிஷன்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கேமராலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறத தவிர வேற யாராவது வராங்களான்னு சொல்லி அந்த மாரி கூட செக்யூரிட்டி கேமரால இப்பலாம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன்ன்றத நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்ப ஆதார்ல பார்த்தீங்கன்னா கூட உங்க ஐரிஸ் ஸ்கேன் அந்த இதெல்லாமே எல்லாருமே எடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பாம் ஃபில்டர். ஸ்பாம் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கு. நீங்க உங்க Gmailலயோ இல்ல நீங்க உங்க எதுல போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா, ஸ்பாம் மெயில்ஸ்ன்னு நெறைய கேட்டகரைஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பாம் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா நெறைய அ அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம் நம்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே நம்ம அது பர்சனலைஸ்டு ஷாப்பிங்ல இது பண்ண மாரி அந்த மாரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்கன்னா, வெறும் ஷாப்பிங்க்கு மட்டும் இல்ல. நீங்க ஜெனரிக்கா எந்த இது எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும். இப்ப நீங்க ஒரு Netflix அக்கவுண்ட்லயோ இல்ல நீங்க ஒரு Amazon Prime அக்கவுண்ட்லயோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க என்னென்ன சீரிஸ்லாம் பார்க்குறீங்க, நீங்க என்னென்ன படம்லாம் பார்க்குறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ Netflix இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு இனிஷியல் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ரெக்கமெண்டேஷன் தான் காரணம். அதுக்கப்புறம் அவங்க நெறைய கிளவுட் அதெல்லாம் டெவலப் பண்ணி இது பெரிய லெவல்ல இது பண்ணிட்டாங்க. ஆனா இனிஷியல் சக்சஸ் பார்த்தீங்கன்னா Netflixக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது ஒரு 2010 அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Netflixஓட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நம்ப அந்த மூவிஸ் நம்ம என்னென்ன மாரி டைப் ஆஃப் மூவிஸ் பார்க்குறோமோ, அந்த மூவிஸ்க்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, அதோட ரெக்கமெண்டேஷன் நல்லாருக்கும். ஸோ இது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நெறைய இடத்துல இது யூஸ் பண்றோம். ஷாப்பிங்கு இந்த மாரி Netflixஸு, அதுக்கப்புறம் நீங்க Instagram போனீங்கனாலும், அதுலயும் ரெக்கமெண்டேஷன் வரும். எந்த இதுல போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐயோட அப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர்ல பார்த்தீங்கன்னா கேன்சர் டிடெக்ஷன். நான் கேன்சர் டிடெக்ஷன்னு நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். ஆனா இதே மாரி நெறைய டிசீஸஸ் இருக்கு. இதுல அந்த டிசீஸஸ்க்கு அந்த செல் டைப் எப்படி இருக்கணும், அதோட குரோத் எப்படி இருக்கு, அது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கா இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இது கேன்சர் டிடெக்ஷன் மட்டும் இல்ல, ஜெனரிக்கா சில செல் குரோத் வச்சு அந்த இமேஜ் ப்ராசஸிங் மூலியமா அதோட குரோத் எப்படி இருக்கு, எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கு, இதெல்லாம் அது என்ன செல் என்ன மாரி டிசீஸா இருக்கும், இந்த மாரி இது பண்ணுறதுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஐ தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமிங்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவா ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேமிங்கோட இது. அதுல அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா நெறைய அந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுறது, போறது அந்த இதுலருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனலைஸ்டா நீங்க எந்த மாரி கேம் ப்ளே பண்றீங்க, அதுக்கேத்த மாரி ஸ்பீடு கொண்டு வரது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ கேமிங்ல யூஸ் பண்றாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கலாம் அக்ரிகல்ச்சர்ல என்ன இது பண்ண போறாங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன்லாம் வந்துருச்சு. ஸோ ட்ரோன் மூலியமா பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்ட வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி, ஸோ அது இமேஜ் ப்ராசஸிங் மூலியமா வந்து எந்த இடத்துல வந்து வீடு இருக்கு, எந்த இடத்துல வந்து பிளான்ட் இருக்குன்னு சொல்லி அழகா உங்களுக்கு வந்து இது பண்ணும். ஸோ இந்த ஏதாவது ஒரு நம்ம மக்களே நம்ம போயிட்டு லேபர் வச்சு போயிட்டு எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதோட, இது எஃபிஷியன்ட்டா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான லேபரும் தேவையில்ல. உங்களுக்கு இனிஷியல் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அது இது பண்ணீங்கன்னா வந்து, உங்களால ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ரிப்போர்ட் மாரி கூட வந்து ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு வந்து குடுக்கும். அதுக்கப்புறம் கிராப் சூட்டபிலிட்டி உங்களோட சாயிலுக்கு ஏத்த மாரி, உங்களோட இதுக்கு ஏத்த மாரி, இப்போ வந்து மழை பெய்யுது அடுத்தது என்ன பண்ணணும்? இல்ல வந்து உங்க கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி, இந்த மாரி சீசன்ஸ்ல மழை வரும். அப்ப என்ன மாரி கிராப்ஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணணும்? இந்த மாரி விஷயம்லாம் கூட வந்து ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அக்ரிகல்ச்சர்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா. ஒரு பெரிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நீங்க Instagramல போனீங்கன்னா, உங்களுக்கு வர ரெக்கமெண்டேஷன் நீங்க எந்த மாரி வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கான லைக்ஸ் எந்த இதுக்கு லைக் பண்றீங்க, எவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்க்குறீங்க, இது எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணி நெறைய அந்த வீடியோஸ்லேருந்து நெறைய யூசரோட இன்புட் எல்லாமே எடுத்து, அதுக்கேத்த மாரி ரெக்கமெண்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா, Instagramல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி யூஸ் பண்றாங்க ரெக்கமெண்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் Facebookல பார்த்தீங்கன்னா வந்து நம்ப போஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் நம்ப ஒரு போஸ்ட் நம்ம பண்ணோம்னா, அதுக்கேத்த வர ரெக்கமெண்டேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங்குவேஜ் இப்போ வந்து போஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ்ல இருக்கும். அது வந்து இப்ப ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கும், இல்ல சைனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷா கன்வெர்ட் பண்ணறதுக்கு, இந்த மாரி டிஃபரண்ட் லாங்குவேஜ்ல இருந்து கன்வெர்ட் பண்றதுக்கு போஸ்ட்டு. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க ஒரு லாங்குவேஜ்ல எழுதுவாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ கூட நீங்க வந்து சில வாட்டி இப்ப டிரான்ஸ்லேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கான்வர்சேஷன்லருந்து அந்த கமெண்ட்ஸ்லருந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய யூசர் எப்படி இன்டராக்ட் பண்றாங்க. அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதோட பீப்பிளோட சென்டிமென்ட் எப்படி இருக்கு? ஒரு மாரி ஹேட் ஸ்பீச் மாரி இருக்கா? எப்படி இருக்கு? இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணறதுக்கான விஷயமும் பார்த்தீங்கன்னா, Facebook வந்து ஏஐ யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் Twitterல பார்த்தீங்கன்னா வந்து ம். ஒரு புரொபகண்டா மாரி இப்ப வந்து சிலவங்க வந்து ஆட்டோமேட்டிக் பாட் மாரிலாம் இது பண்ணி, அவங்க வந்து ட்வீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் டிடெக்ட் பண்ணறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கன்டென்ட் வந்து ஹேட் ஸ்பீச்சா இல்லன்னா வந்து மத்தவங்களுக்கு இது பண்ற மாரி இருக்கா? சொசைட்டிக்கு ஏதாவது டேஞ்சர் மாரி இருக்கா? இந்த மாரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து Twitter வந்து யூஸ் பண்றாங்க ஏஐ. அதுக்கப்புறம் சாட்பாட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தனி ஃபீல்டு மாரி இப்ப வந்து டெவலப் ஆகுது. நெறைய இடத்துல நீங்க இப்ப நம்ப எல்லாம் டிஸ்கஸ் பண்ண அப்ளிகேஷன்லயே வந்து நீங்க வந்து சாட்பாட் வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். அதோட இது வந்து ஷாப்பிங்க்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறீங்க. எனக்கு இந்த மாரி உங்களுக்கு எந்த மாரி இப்ப நீங்க ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து டிஸ்ப்ளே தான் பண்ண முடியும். பட் ஆனா அது அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து மக்களுக்கு வந்து அது புடிச்சிருக்கா? இல்லையா? அது வந்து நீங்க வந்து கேட்க முடியாது. நீங்க சாட்பாட் மாரி அப்ளிகேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து சொல்ல முடியும். நீங்க வந்து யூசர் கிட்ட கேட்க முடியும். நீ இந்த மாரி ப்ராடக்ட்ட நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்க. உடனே யூசர் கிட்ட இருந்து நீங்க ஃபீட்பேக் வாங்க முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கா? இல்ல நீங்க வேற எந்த மாரி எதிர்பார்க்குறீங்க? இந்த மாரி விஷயம்லாம் வந்து பண்ண முடியும். சாட்பாட்ல வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஃபீல்ட்லயும் பார்த்தீங்கன்னா, சாட்பாட் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ண இடத்துலருந்து, ஒரு பேங்கிங் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண இடத்துலருந்து, அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு லோன் வாங்குறீங்கன்னா வந்து, அ என்ன மாரி நீங்க எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ டென்யூர் வேணும்? எது வேணும்? அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி, உங்களோட சேலரியோட இதெல்லாம் கால்குலேட் பண்ணி, அதுக்கேத்த மாரி லோன ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, இல்ல இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, இந்த மாரி நெறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ வந்து இப்ப வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான இது தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க எடுத்தீங்கன்னா, ஏஐ இல்லாத இடமே இன்னைக்கு வந்து இல்லன்னு சொல்ல முடியும். அந்த மாரி நெறைய ஃபீல்டு உள்ள நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட வந்து ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. நான் இங்க காமிச்சது பார்த்தீங்கன்னா வந்து, ஜஸ்ட் ஒரு ஜெனரிக்கான ஒரு யூஸ் கேஸஸ் தான். இன்னும் நெறைய ஸ்பெசிஃபிக்கான யூஸ் கேஸஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் வந்து இது பண்ணல. நம்ம ஜெனரிக்கா நம்ம வந்து டே டு டே லைஃப்ல என்ன மாரிலாம் ஏஐலாம் யூஸ் பண்றோம்ன்னு சொல்லி, அப்பதான் நம்ம வந்து எந்த இடத்துலலாம் இத வந்து அப்ளை ஆகுதுன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.